நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கதையை வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்க. எட்ஜ் ஆஃப் தி சீட்லேயே வச்சாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சம்திங் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஸ்டோரி ஒரு அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. அது ஓகே தான். 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ட் நல்லா பண்ணாங்க. டேரக்டர் அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுவும் காமெடி சீன்ஸ் ஓப்பனிங்லேருந்து கதை வந்து மாற்றி மாற்றி அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா படத்தில் என்ன பண்ணா லேடிஸோட அவேர்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயின் விஷயமே. ஓகே இல்லை போர்லாம் எதுவும் இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் ஆகும் செகண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. பிரதர் படம் சூப்பராக இருந்தது பிரதர். ஆக்சுவலி வந்து காத்து வாக்கில் ஒரு காதல், ஆனால் இந்த படத்துக்கு காத்து வாக்கில் 2 காதல் டைட்டில் வச்சிருக்கலாம். அந்த படத்தோட இந்த படத்துக்கு தான் கரெக்டாக இருக்குது. காத்து வாக்கில் 2 காதல்னு. இந்த படம் வந்து ஒரு மாசான படமா இருக்கு, ஒரு லவ்வான படமா இருக்கு. லக்ஷ்மி பிரியா அவங்க சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப அப்படியே டச் பண்ணிட்டாங்க ஆக்டிங்ல. அதுவும் இல்லாமல் தீனனாவும் செம்மி ஆக்ட் பண்ணியிருக்காரு. புதுசாக காட்டியிருக்காங்க. ஹீரோ டைரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் அண்ட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பார்க்கலாம், நம்பி வரணும் பார்க்கலாம். நீங்கள் வந்து எதிர்பார்த்தது இந்த படத்தில் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளை ரொம்ப லவ் இதில் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்க வச்சிட்டாங்க. படம் லவ் தான் பிரதர். ஆக்சுவலி வந்து உண்மையான காதல் தோக்காது அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. இது வந்து ஒரு 7G ரெயின்போ காலனி மாதிரி ஒரு படம். இதுக்கு மேலே ஒன்று சொல்லவே முடியாது. நீங்கள் 7G ரெயின்போ காலனி படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது அது இந்த படத்தில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மாசான சில விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்கும். சூப்பர் அண்ட் மாஸ்டர்லாம் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கல்லூரி வினத்தண்ணை வந்து படம் ஃபுல்லாக வருவாருங்க. தீனனாவும் படம் ஃபுல்லாக வளராருங்க. அதாவது என்ன சொல்கிறதுங்க, எப்போவுமே டெரராக கொடூரமாக தான் தீனனாவை காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து காமெடியாகவும் வில்லத்தனமாகவும் காமிச்சிருப்பாங்க. கல்லூரி வினத்தண்ணனும் தீனனாவும் சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. பிரதர் படம் நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் செம்ம எமோஷனல் பிரதர். நான்லாம் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன். உண்மையாக லவ் பண்ணுவங்களாம் தயவுசெய்து சத்தியமாக அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே பார்க்கலாம், மாசாக எதிர்பார்க்குறவங்களும் பார்க்கலாம், லவ் பண்ணுறவங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. படம் சூப்பராக இருக்குது பிரதர். செம்ம நல்ல படம். இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. கலைஞர் ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, மாஸ் ரவின்னு. நல்ல நடிப்புங்க. உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். அவரோட நடிப்புலாம் குறைய சொல்ல முடியாது. இந்த லவ் சீனு இந்த கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி அது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் பாருங்க. அதெல்லாம் என்னடா இது மாதிரி ஒரு லவ்வாடா அப்பா, இப்படி நடிச்சிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்களா படத்தில் அப்படின்னும் போது படம் வேற லெவலுங்க. சான்ஸே இல்லைங்க. படத்தில் என்ன கான்செப்ட்னா காத்து வாக்கில் ஒரு காதலுங்க. அதான் பெண்களை வச்சு இந்த நிறைய ஃபேக் லவ்லாம் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலலாம் நிறைய நடக்குதுல்ல. பெண்கள் நிறைய அப்பாவி பெண்கள்லாம் மாட்டுறாங்கல்ல. பொண்ணுங்க நினச்சி இந்த காலேஜ் பொண்ணுங்க இந்த மாதிரி மாற்றி ஒரு வலையில் சிக்கி நம்பி போய் ஏமாறுறாங்கள. அதுதாங்க கதையை. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ஹீரோ வேற லெவலுங்க. மாஸ்டர் சொல்ல இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் தூக்கலாக பண்ணிட்டாரு. அவர் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வில்லனில் அது ஒரு ரியாக்ஷனு சூப்பராக பண்ணியிருப்பாரு. புது ஒரு பரிமாணத்தில் பார்க்கலாம் சாய்தினா அவரை. என்ன எமோஷ்னல் தான் கிளைமேக்ஸு. ஒரு விஷயம் சொல்லுவார், அப்பா அம்மா மேட்ரு. எனக்கே அது ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. எங்கள் அப்பா இல்லை, அது அப்பா அம்மா மேட்ரு சொல்லும் போது அந்த அம்மா இறந்துருவாங்க. எங்கள் அம்மா தான் விவரம் தெரிஞ்சு, எங்கள் அப்பா இறந்துருவார் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி. எங்கள் அம்மா தான் நான் வளர்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா சாகும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அப்பா அம்மா இருக்கும்போது மதிங்க அப்படின்னு. நல்லா இருக்கு, பார்க்கலாங்க, படத்தை பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்க்குறோம். ரியலி சூப்பர். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக இதை சொல்லலை. ரியலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான், அதில் கொஞ்சம் ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்துருக்காங்க. பட் பேஸ் வந்து லவ் ஸ்டோரி தான். பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் சூப்பர். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஹீரோயின் வந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா ஒரு நல்ல பேக்கேஜ், சூப்பராக இருக்கு, நல்லா பார்க்கலாம். ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ புதுசாக வந்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. நல்ல ஸ்கோப் இருக்கு ஃபியூச்சர்ல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. சாய்தீனா அண்ணா எப்பவும் போல புதுசா ஒரு மேனரிசம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல, ரொம்ப நல்லா இருக்கு.
ஒரு ஒரு இம்பாக்டா இருக்கு எதுவுமே. அது புது மியூசிக் வந்து ஜிகேவி சம்திங் ஏதோ பார்த்தேன், அட்டகாசமா இருக்கு. சில இடங்கள்ல கண்கள் கலங்க வச்சுட்டாங்க. பிஜிஎம் ரொம்ப சூப்பரா இருக்கு, மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜிகேவி என்ற மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்டர் அந்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எழிலனியன் சாருக்கு மனசார வாழ்த்துக்கள். தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்தாரு, அதுக்காக கண்டிப்பா பார்க்கலாம். காத்துவாக்கில் ஒரு காதல்னா படம் ரொம்ப நல்லா இருக்கு. லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. அதில் ஒரு சாங் வந்திருக்கு, நான் உன்னை பெரியன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து எல்லாரோட ஃபோனில் காலர் டூனாக இருக்குங்க. அதான் இப்போ இருக்க சோசியல் மீடியாவில் என்ன மாதிரி பசங்க வந்து எப்படி நல்ல விதமாக இருக்கலாம், எப்படி அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க மெசேஜ், சோசியல் மெசேஜ். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆனால் தீனா நல்லா சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. கல்லூரி வினோத் ஆகட்டும், அப்புறம் சூப்பராக மாஸ் ஆகட்டும், சாங் ரொம்ப சூப்பராக 3 சாங் இருக்குது, ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குங்க. ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. காத்துவாக்கில் ஒரு காதல் கான்செப்ட் சொன்னால் அப்புறம் படம் பார்க்க மாட்டீங்களே. படம் நல்லா நடிச்சிருக்காரு, மாஸ் ரவி நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் காதலை பற்றி தான் சொல்கிறாங்க, நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. படம் விறுவிறுப்பாக தான் நல்லா தான் போயிருக்கு. சூப்பராக இருக்கணும். சாங் நல்லா இருக்கு. அவரு சூப்பர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் கண்டிப்பாக. ஹீரோ இருப்பாங்க, சூப்பராக இருக்கு. இது லவ் வித் ஆக்ஷன், அதான் ட்ராமா. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஓவரால் ஓகே தான். நல்லா தான்